இதுக்கப்புறம் நான் பேசுறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, பாக்யராஜ் கிளைமாக்ஸ் பண்ணி சுபம் போட்டாரு. இதுக்கப்புறம் பேச அனாவசியம். இங்க பாக்யராஜ் சார் அப்படின்னா அந்த பிலிமுக்கான அடையாளம், மகேந்திரன் சார் அப்படின்னா பிலிமுக்கான அடையாளம். ஏன்னா மகேந்திரன் சார் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு லெஜண்ட், குரு. என் வாயிலேருந்து வரும்போது அப்பதான் கத்துக்கிட்டு என்ன இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அப்படின்னு திக்குன்னு இருக்கும். அவ்வளோ கைத்தட்டல் வருது. நான் பேசுறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, பாக்யராஜ் கிளைமாக்ஸ் பண்ணி சுபம் போட்டாரு. இதுக்கப்புறம் பேச அனாவசியம். உங்களை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பாஃப்டா தனஜெயின் சார் விஷன். இன்றைக்கி இது 1 இயர் ஒரு பெரிய சக்ஸஸ். தனஜெயின் சார் ஹேட்ஸ் ஆஃப். நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ வெளில வந்துட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட். கீப் ஃபைட்டிங் ஹார்ட் அண்ட் ஐம் ஷுர் ஒன் டே வில் ரீச். குட் லக் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் good luck to all the teachers for all the patients and teaching all of them. BAFTA, I think it is going to go big and bigger. Thank you. எனக்கு கற்றுக் கொடுத்த நிறைய லெஜெண்ட்ஸ், கற்றுக் கொடுத்துட்ருக்கிற லெஜெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் பார்க்குறேன். இவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். வெரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். இந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு என்னை ஒரு டீச்சர் ஆக்கிய தனஞ்சன் சாருக்கும், என்னை ஒரு டீச்சராக உணர வைத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. இப்போ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கற்றுக்கிட்டதை வந்து ஒரு வருஷமாக, ஒரு 1.5 வருஷமாக நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் கூட, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. ஸோ அதுதான் இப்படி உங்கள் படங்களாக திரையில் ஓடிட்டு இருந்தது. அப்போ எனக்கு ஒரு டீச்சராக என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து, எப்பயுமே எனக்கு கொஞ்சம் ஒரு ஐயோ நம்ம பெட்டராக இல்லையோ, இன்னும் பெட்டராக இருக்கணுமோ அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். அப்படி எனக்கு தோணுதில் வந்து சினிமாட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டும் நல்லா தான் பண்ணியிருக்கு, ஆனால் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற இது தோணிகிட்டே இருக்குது. நிறைய பண்ணுவோம். நாங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போவோம். இங்கே வந்திருக்க பேரண்ட்ஸுக்கும் சரி, இங்கே இருக்கிற லெஜெண்ட்ஸுக்கும் சரி, இதில் குறைகள் தெரியலாம், ஆனால் இதுவெல்லாம் நாங்கள் இன்னும் மேலே மேலே போவோம். வாழ்த்துக்கள். நீ எங்க ஏரியாவுக்கு வரல, நீ பேசுறத பார்த்தா எங்க ஏரியா பக்கம் வந்துடாது. ஒரு மாணவனை உருவாக்கு ஒரு ஊர் உருப்படும். இத்தனை மாணவர்களை உருவாக்கிய திரு தனஞ்சயனுக்கு இந்த நாடே வசப்படும். ஒவ்வொருத்தருட்டேருந்தும் இங்கே இருக்கிற மேலே இருக்கிற மாஸ்டர்ஸ் இருந்தும் நான் கற்றுருக்கேன். அத்தனை விஷயங்கள் நாசர்லேருந்து மகேந்திரன் சார்லேருந்து எல்லார்ட்டையும் கற்றுட்ருக்கேன். முக்கியமாக எனது அருமை டைரக்டர் பாலா சார், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் ஒர்க் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான் எனக்கு கிடச்சிது. உங்கள்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுட்ருக்கேன். எத்தனை சந்தேகங்கள் கேட்க அதுக்கான விடையை தேடி நான் சொல்லும்போது, அந்த விடை முதல் முறையாக என் வாயிலேருந்து வரும்போது அப்போ தான் கற்றுக்கிட்டு என்ன இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ அப்படின்னு திக்குன்னு இருக்கும். அதுதான் எப்போதுமே கிளாஸில் ரொம்ப புக்கிஷாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. எங்களுடைய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்க போது வெளியே போனால் என்னென்ன நடக்கும்னு சொல்லும்போது தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு சுவையாக இருக்கும், ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்கும். இந்த தனஞ்சயன் இதை இவ்வளோ கரமாக, ஏன்னா இங்கே நம்ம இந்த ஸ்கூல் இந்த காலேஜோட சூப்பர் ஸ்டார் லெனின் தான் நினைக்கிறேன். அவ்வளோ கைத்தட்டல் வருது. அவ்வளோ ஓட்டு வாங்குறீங்க லெனின் சார். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் லெனின் சார், கண்ணன் சார் எல்லாம் ஒரே ஸ்கூலில் இருந்து வந்தவங்க. அதனால் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வார்த்தையாகத்தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு
டிஸ்கரேஜாக சொல்லவே மாட்டார். லெனின் சாராக இருக்கட்டும், கண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே. அதனால் உங்கள் மாஸ்டர் சொல்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போது என்கிட்ட படித்த இந்த டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்டில் ஒரு 9 பேருக்கு நான் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அடுத்து நான் எடுக்க போகிற படத்தில் 2 பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறீங்களா? எந்திரிச்சு நில்லுங்க. எந்த பயம் தேவையில்லை உங்களுக்கு. எந்த பயம் என்ன ஆகுமோ அந்த கவலையெல்லாம் தேவையில்லை. உங்கள் ஃபாதர் மதர் எல்லாரும் தான் நீங்கள் தைரியம் சொல்லுங்கள், நான் சாதிப்பேன், கண்டிப்பாக சாதிப்பேன், இந்த சினிமாவில் என் பேர் நிலைச்சு நிற்கும். ஒரு பழமொழி இருக்கு, நீ நடக்கும்போது நடை பாதையாகிறது, நீ படுக்கும்போது அது பாயாகிறதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால நீங்க எதுவா இருக்கீங்களோ அதுவாக உங்க வாழ்க்கை மாறும். என்னோட படித்த அந்த மாணவர்களை பிரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அடுத்த பேட்ச் வந்துட்டு இப்போ அடுத்த பேட்ச் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இஸ் ரொட்டீன். அதனால அதுக்கும் நாங்கள் தயார். ஆல் த பெஸ்ட் டு எவ்ரிபடி. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பொறாமையாக இருக்கும் இப்போ உங்களை பார்க்கும்போது. ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூட், ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு கனவு. நான்லாம் சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு தேடுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டிடியூட்டில் போய் படிச்சிடலான்றதுக்காக அடையாறு திரைப்படக் கல்லூரியில் போய் ட்ரை பண்ணும்பொழுது டிகிரி குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சியோ பிஏஓ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டாங்க. நான் +2 தான் படித்தேன், டிகிரி படிக்கலை. +2 + ITI அப்படின்றப்போ அது எலிஜிபிலிட்டி இல்லைன்ட்டாங்க. ஒரு ஏக்கத்தோடு நான் இன்ஸ்டியூட்டை விட்டு வெளியே வர்றேன். இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்தா நம்ம பெரிய டைரக்டர் ஆகிடலாம்னு நினச்சோமே, இங்கே போனால் நம்ம நிறைய சினிமாவை கற்றுக்கலாம்னு நினச்சோமே, இங்கே போகும்போது இன்னும் உலக சினிமா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவுக்கு போகும்போது நம்ம நிறைய எடுத்துக்கலாம்னு நினச்சோமே, நமக்கு அது வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்ற ஒரு ஏக்கத்தோடு தான் வெளியில் வந்தேன். வந்ததுக்கப்புறம் என்னோட முயற்சியை விடாமல், சரி இது இல்லாட்டி என்ன, நமக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் நான் குருவாக இருந்தது வந்து பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் தான் இன்னைக்கு உள்ள நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து ரோல் மாடல். எப்படி பாரதிராஜா சார் வந்து டைரக்டராக இருந்த ரோல் மாடலாக வராரோ, அது போல பாக்யராஜ் சார் வந்தா தன்னம்பிக்கையை கொண்டு வர்றாரு. யார் வேணாலும் சாதிக்கலாம் உங்ககிட்ட திறமை இருந்தா. உன்னோட திறமை தான் உனக்கான அடையாளமே ஒழிய மற்ற எதுக்காக நீ வெயிட் பண்ண வேண்டிய ரெக்கமெண்டேஷன் பணம் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாம உன்னால ஜெயிக்க முடியும் உன்னோட திறமையை வச்சுன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் வந்து நாங்கள்லாம் ஊரை விட்டு நடிக்க முடியும், டைரக்ட் பண்ண முடியும், நம்ம சினிமாவை பார்க்க வைக்க முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா பாக்யராஜ் சார் தான் வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பாண்டியராஜன் சார், அது அவரோட சிஷியன் தான். அதுக்கப்புறம் பார்த்திபன் சார், அது அவரோட சிஷியன் தான். அங்கிருந்து வந்தது தான் ஒரு டைரக்டரு அவரே நடிச்சுக்க முடியும், அவரே கதை எழுத முடியும், அவரே வசனம் பண்ண வைக்க முடியும், அவரே வந்து எல்லாம் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது வந்து அங்கே. அப்போ அந்த இன்ஸ்டியூட்ல சேர முடியாமல் நான் வெளியில் வந்து எனக்கு இந்த வேற ஒரு அதாவது எப்படி சுயம்பூன்னு சொல்ல முடியாது, ஏகலைவனை எடுத்துக்கிறோம்ல, சார் தான் எங்களுக்கு ரோல் மாடல். அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் முயற்சி பண்ணுறப்போ நான் ரவிக்குமார் சார்கிட்ட சேர்ந்து அதுக்கப்புறம் படம் பண்ணி வெளில வந்ததுக்கப்புறம் நான் ஒரு படம் பண்ணி ஒரு 10 படம் பண்ணேன். இப்போது பாஃப்டான்ற ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நான் ஒரு ஆசிரியராக போய் நிற்கிறேன். அப்படின்றப்போ எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. ஒரு இன்ஸ்டிடியூட்டில் போய் படிக்க போனோம், படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கல, வெளில வந்தோம். 20 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்குள்ளே போய் இது மாதிரி ஃபிலிம் கனவோட வர இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியராக போகிறோம். ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்ததுன்னா, முயற்சி, உழைப்பு, போராடுற குணம், இது 3 தான் இந்த இடத்துக்கு வந்தது. எத்தனை பேருக்கு இந்த இடம் கிடைக்கும்னு தெரியாது. இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா இன்னைக்கு வந்து சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வெளியில போன உடனே ஒரு டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சிருமா, ஒரு படம் கிடைச்சிருமா, இல்லை நம்ம வந்து பெரிய டைரக்டர் ஆயிடுவோமான்னா அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா முயற்சி திருவினையாக்கும், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அயற்சி இல்லாத முயற்சி உயர்வுக்கு வளர்ச்சி, அறிவுக்கு வளர்ச்சி. ஸோ இது வந்து என்னன்னா இது வந்து கற்றுக் கொடுக்கறது மட்டும்தான் இங்கே உள்ளவங்க எல்லாரும். சினிமா இப்படிலாம் இருக்கும், இதில் இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, இவ்வளவு தடைகள் இருக்கு, இவ்வளவு வழிகள் இருக்கு, இத்தனை வகையான சினிமா பண்ணலாம், இத்தனை வகையான படங்கள் இருக்கு, இத்தனை வகையான டைரக்டர். இங்கே சினிமாவுக்கு வந்து பவுண்டரியே கிடையாது. நீங்க 6 அடிக்கலாம், 4 அடிக்கலாம், ஓடி ரன் எடுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், பவுண்டரியே கிடையாது. ஸோ அப்படின்றப்ப சினிமான்றது உங்களோட கையில் இருக்கக்கூடிய உங்க கண்ணுக்கும் உங்க மூளைக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன்.
உங்களுடைய கனவு, நீங்க பார்க்குற எதை பார்க்குறீங்க, எதை திங்க் பண்றீங்க, எதை கொண்டு போக போறீங்க, எதை இந்த சமூகத்துக்கு காட்ட போறீங்க. இங்க உள்ள டைரக்டர்ஸ் ஒவ்வொரு லெஜெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா சாதிச்சவங்க. எல்லாரும் ஒரே மாதிரி படத்தை எடுக்கல, எல்லாரும் சின்ன தம்பி எடுக்கல, எல்லாரும் தேவர் மோகன் எடுக்கல, இல்லை எல்லாரும் வந்து முந்தானி முடிச்சு எடுத்துடல. ஒவ்வொருத்தரும் வேற வேற எடுத்திருக்கோம், வேற வேற எடுத்திருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் சமூகத்துல இருந்து அதை சேகரிச்சிருக்காங்க. நீங்க இதுவரை கத்துக்கிட்டது எப்படி சினிமா எடுக்கலாம்ன்றது மட்டும்தான். ஆனா இனிமே போய் நீங்க கத்துக்க வேண்டியது என்ன சினிமா எடுக்கலாம், எந்த சினிமாவை எடுத்தால் நாம் அடையாளப்படுத்தப்படுவோம், நாம் தனியா தெரியணும்னா நாம யார். இங்க பாக்கியராஜ் சார் அப்படின்னா அந்த பிலிமுக்கான அடையாளம், மகேந்திரன் சார் அப்படின்னா பிலிமுக்கான அடையாளம். ஏன்னா மகேந்திரன் சார் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு லெஜெண்ட், குரு, பெரிய நாங்க மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு இயக்குனர். அவருடைய உதிரி பூக்கள்லாம் எங்களுக்கான டெம்டேஷன். உதிரி பூக்கள்ல வர அந்த மேகத்தை பார்க்குற ஷாட் இன்னமும் மண்டைக்குள்ள நிற்கும். அஸ்வின் இந்த இப்ப பார்த்தா மேகம் அப்படி மூவ் ஆகி போகும் வெளியில கிளம்பி போகும்போது. அதுதான் எங்களுக்கான புது சினிமாவை ஓபன் பண்ணுச்சு வெளியில. அதுக்கப்புறம் எங்களுக்கு பாரதிராஜா சார் வந்தார், அதுக்கப்புறம் எங்களுக்கு பாக்கியராஜ் சார், அப்படி நிறைய. அப்ப இவங்கெல்லாம் வந்து பாக்கியராஜ் சார் வந்து பாரதிராஜா சார்ட்ட கத்துக்கிட்ட சினிமாவை எடுக்கல, நான் வந்து ரவிக்குமார் சார்ட்ட கத்துக்கிட்ட சினிமாவை எடுக்கல, நான் எப்படி சினிமா எடுக்கணும்னு தான் கத்துக்கிட்டேன். அதை தான் இந்த பாப்டா செஞ்சிருக்கு. எப்படி சினிமா எடுக்கலாம், எப்படியெல்லாம் அதுல வர்ற பிரச்சனைகளை எப்படியெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு. ஆனா இதுக்கப்புறம் சினிமான்றது உங்களுடைய சொந்த முயற்சி, சொந்த கற்பனை, சொந்த கனவு. நீங்க அதை எப்படி உருவாக்க போறீங்க அப்படின்றதுக்கு இந்த உலகம் உங்களுக்கு நிறைய கத்துக் கொடுக்கும். ஸோ தைரியமா போங்க, கிடைக்கிற ஒவ்வொரு தடைகளையும் அடிச்சு உடைச்சு முன்னேறிக்கிட்டே இருங்க. உங்களால எப்பவுமே தோக்க முடியாது. முயற்சி உடையவனுக்கு தோல்வியே கிடையாது. தோல்வி அடைஞ்சிருக்கானா முயற்சி பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நீங்க முயற்சி பண்றதுக்கான தகுதியோடையும் தைரியத்தோடு வெளியே போறீங்க. உங்க பக்கம் உங்களுடைய கனவு ஜெயிக்கும், வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், நம்பிக்கையா போங்க. ஸோ எனக்கு குறிப்பா நான் லெனின் சார் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது, மனோபாலா சார் சொன்ன மாதிரியும் அந்த பேரண்ட்ஸுக்கு. இது வந்து ஒரு முதல் இன்ஸ்டிடியூட், ஃபர்ஸ்ட் இயர், முதல் வருஷம். இந்த இன்ஸ்டிடியூட்டை நம்பி நீங்க இவ்வளவு பேரை கொண்டு வந்து எங்களுக்குள்ள தனஞ்சயன் சாரோட ஒரு நம்பிக்கைக்கு நீங்க கொடுத்த ஒரு உரம், நீங்க கொண்டு வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்டை சேர்த்திருக்கீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனஞ்சயன் சாரும் அந்த 24 மணி நேரம் ஆக்சுவலி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 24 hour சர்வீஸ், 24 hour ஒரு உழைப்பு, அவரும் அவரோட ஃபேமிலியும். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை வந்து அவர் இவ்வளவு உருவாக்குறதுக்கு இத்தனை மாஸ்டர்ஸ், இவ்வளவு பேர் எந்த உலகத்தில் எந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லையும் இது கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லையும் இவ்வளவு மாஸ்டர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குற, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிற அனுபவம் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைச்சதில்லை. நான் ஒரு டைரக்டர்கிட்ட போய் 10 படம் வேலை பார்த்தா கூட அந்த 10 படத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ், 10 வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு டைரக்டர் இருந்து கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு 1 இயர்ல இவ்வளவு டைரக்டர்ஸோட இவ்வளவு மாஸ்டர்ஸ், இப்போ எடிட்டர்ஸ் எல்லாம் லெனின் சார்ட்டில் நீங்கள் போய் ஒரு படம் எடிட் பண்ணணும்னு கேட்டால் பண்ணவே மாட்டார். அவர் பண்றதுன்னா அவர் தோணணும், அவர் இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தோணணும். ஆனால் அவரோட நீங்கள் உட்காந்து ஒரு வருஷம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுப்பணும் உங்களுக்கு வாய்ப்பு, எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ஏன்னா எனக்கு தெரியும் லெனின் சார்ட்டு நான் ஒரு படம் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு அதுவா தெய்வாதீனமா அமைஞ்சது. அது கூட நானா போய் கேட்டதை கொடுத்துருக்க மாட்டார். நான் எடுக்கிற படம் எனக்கு பிடிக்காது, நீ என்ன எடுக்கிற, ஏன்னா தவமாய் தவம் இருந்த படத்தை வந்து நான் எடுத்துட்டு அவர்கிட்ட தான் மட்டும் எடிட் பண்ணி கொடுங்க சார்னு சொன்னேன். எடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா தவமாய் தவம் வந்து ஒரு 8 மணி நேரத்தை எடுத்து வச்சிருந்தேன். அந்த படத்தை ஃபுல்லா ஓட்டி பார்க்குற 8 மணி நேரம் ஓடுது. 8 மணி நேரம் எப்படி படம் பார்க்க போறான்னு எதை வெட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் நம்ம ஜாம்பவான் தான் உட்காந்து, நீ கொண்டா, நீ கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு 15 நாளைக்கு இந்த பக்கமே வர வேண்டாருன்னு. நான் ஊருக்கு போயிட்டேன். 15 நாள் கழிச்சு வந்தா அவரு, ஆனா அவர் பெரிய ஜாம்பவான், ஆனா குட்டிக்காரன் நடிச்சு பார்த்தாரு. அவரால் 3.5 மணி நேரத்துக்கு மேல குறைக்க முடியல அந்த படத்தை. 3.5 மணி நேரம் ஆச்சு. இனிமே என்னால இல்லப்பா, இந்த உலகத்துல எதை வந்தாலும் இந்த படத்தை இதுக்கு மேல குறைக்க முடியாது, உன் தலையில தவறதான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அந்த ஜாம்பவான்ட்ட நீங்க வந்து ஒரு 1 இயர் ஃபுல்லா படிச்சிருக்கீங்கன்றப்போ நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டு இருப்பீங்கன்றது. நீங்க எல்லாம் இப்ப இன்னைக்கு வாங்குறதும், இன்னைக்கு உள்ள ஃபங்க்ஷனும், இன்னைக்கு உள்ள நீங்க எடுத்த ஷார்ட் பிலிம்ஸும், இன்னைக்கு பேரண்ட்ஸ் உங்களை முன்னாடி பாக்குறதும் பெருமை இல்லை. இதுக்கப்புறம் இந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு வெளியில போய் நீங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் அடையாளம் காட்டுறதுதான் பாப்டாவுக்கான பெருமை. பாப்டாவை வந்து நீங்க எப்ப பெருமைப்படுத்த போறீங்கன்னா உங்களுடைய திரைப்படங்கள் மூலமா தான் நீங்க பெருமைப்படுத்த போறீங்க. ஸோ அந்த மாதிரி திரைப்படங்களை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட அடுத்த வருஷத்துல வர ஸ்டூடெண்ட்ஸை நான் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு சேலஞ்ச் ஆக்கி அனுப்ப போறேன். நன்றி, வணக்கம். நோ ஜூம் ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் எல்லாம் பண்ணியாச்சு, ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் மெல்ல எல்லாம் பண்ணிட்டு ஒரு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அப்ரெக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னாரு.
அது உன் வேலையா மயிறு, எனக்கு சாட்டு தான் சொல்ல தெரியும். அப்ரேக்ஷன் எப்படின்னு என்ன கேட்டால் எனக்கு என்னையா தெரியும்? இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். எனக்கு இங்கே இதே கற்றுக்கல ஒன்றா. என்ன 2வது படத்தில் வந்து எனக்கு தெரியுமா ட்ரெயின் வந்துருச்சியா, என்ன வருதோ வச்சு அடியா. ஒன்றும் ஐ எம் ஹேவிங் பட் லிட்டில் டவுட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ சிவகுமார் சார் வந்து ரொம்ப காதலிச்சு ஒரு விஷயத்தை பண்ணார். ரஜினி படங்கள்லாம் 2-3 படத்துக்கு பண்ணார். இந்த ஆஃபீஸ்க்குள்ள நான் நுழைய முடியுமா, நான் எவ்வளவு தடவை வந்திருப்பேன். என்னை விரட்டுவார் சார், வாசல்லிருந்து விரட்டினா கூட பரவாயில்ல, இங்கிருந்து வள்ளுவர் கோட்டை போற வரைக்கும் ஏய் நீ எங்காவது மறுபடியும் திரும்பி வந்த. ஒரு வாரம் காஞ்சி ஹோட்டலுக்கு வந்து இதையே பேசிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லுங்கப்பா? அதான் சார் அசோக்குமார், டார்லிங் சாமி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, கஷ்டப்படுறோம் இல்லை சந்தோஷப்படுறோம் அப்படின்னா இது பூர்வ ஜென்ம பலன்னு சொல்றீங்களே, அப்படின்னா ஒருத்தர் முதல் ஜென்மத்தில் சந்தோஷமா இருக்கிறது கஷ்டப்படுறதுக்கு யாருங்க காரணம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. அப்புறம் என் பக்கம் திரும்பல, ஃப்ளைட்டில் எங்கிட்ட பேச்சு கொடுத்து ஏன்டா பேச்சு கொடுத்தோன்னு ஆகிப்போச்சு அவருக்கு. சார் ஃபைனல் நீங்கள் அப்படியே மெல்ல போட்டு ஜூம் அப்படின்னு சொல்லி சொன்னார். க்ளோஸ் அப் வை ஜூம் அது கேமராமேன். நானும் முடிக்கல திருத்தன்னு, அவர் அப்படியே முடிக்கிறார். அவர் ஃபஸ்ட்டு படம். நோ அது ஜூம் ஃபைனலி ஓகே டெல் மீ வை ஜூம்